சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். மலர்கொடிங்கிற ஜாம் பஜார் பகுதியில் ஆம்பளே இல்லைன்னா கூட நான் தான் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்வழி. தோட்டத்தை எப்படி கொலை செய்தார்களோ அந்த வீடியோ எடுத்து அதை போய் நேரடியாக பார்த்துடுறா மலர்கொடி. பார்த்தோன்னே அவன் மனசுல கூலிக்கு கொலை செய்கிற ஆட்களை வைத்து தன் கணவரை கொன்ற அத்தனை பேரையும் 10 பேரையும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டே இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய கணவனை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்கிறார், எனக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதுங்கிறத ஏற்கனவே சொல்லி வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் மலர்கொடியை விட ஒரு மிகப்பெரிய தாதா சென்னையில் இருப்பாரானால் அதுதான் அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஏசிபி ராஜேந்திர ராஜா சார் இணைஞ்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து அவரோட விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பகுஜன் சமாஜ் கட்சி தன்னுடைய மாநில தலைவராக அனந்தன் அப்படிங்கிறவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தது அந்த போஸ்டிங்க்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கப்ப அவங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களும் தகுதியான ஒரு பெண்மணி தானேங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். இல்லை, பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது வடசென்னையில் இருக்கிற பல்வேறு வழக்குரைஞர்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கொஞ்சம் வடசென்னைனாவே கொஞ்சம் கரடுமூடான மக்களெல்லாம் கூட உள்ளடக்கிய ஒன்று, உழைப்பாளர்களை உள்ளடக்கிய அவங்களாம் ஒரு சவுண்ட் மேன் தான். லைக் ஆம்ஸ்ட்ராங் போன்ற சவுண்ட் மேன் தான் அந்த அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். மென் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வழக்குரைஞர்கள் போன்ற, ஏன்னா வக்கீல், கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு பார்த்துக்கலாம், நம்ம கட்சிக்கார பையன்தான், அரசியல்வாதி பேசிக்கலாம் அப்படின்னு இன்றைய தினத்து பொற்கொடி அந்த மனநிலையில் இல்லை. இதுக்கு எதிர்காலம் பதில் சொல்லும். நாளைக்கு அவங்களே தலைவியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் கூட சட்டம் படித்த பெண்மணி என்றும் அவர் சம்பாஷணைகளிலும் மற்றும் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தற்காலிகமாக இது நியமனம் செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். சார், இந்த கொலை வழக்கு நிறைய பேர் அக்யூஸ்டாக, சஸ்பெக்டாக இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. காவல்துறை முதல்ல அவங்க ஸ்கெட்ச் போட்டு மலர்கொடி அப்படிங்கிறவங்கள கைது பண்ணியிருக்காங்க. மலர்கொடி அவங்களுடைய கதை தான் என்ன சார்? அதாவது அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக மலர்கொடி யார்? மலர்கொடிங்கிறவங்க ஜாம் பஜார் பகுதியில் நம்ம போயஸ் கார்டன்லேருந்து குயிலுக்குப்பம் வரைக்கும் நான் தான் ஆள், ஆம்பளே இல்லைன்னா கூட நான் தான் ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய, டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு பேர்வழி. எப்படின்னா, ஏற்கனவே சேகர் என்கின்ற தோட்டம் சேகர் அவர் தான் போயஸ் கார்டன்லேருந்து குயிலுக்குப்பம் வரைக்கும் ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஜாம் பஜாருங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பேரே ஜாம்னா ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணுன்னு நெளிஞ்சு தான் நீங்கள் அந்த பக்கம் போக முடியும். ரத்னா காஃபியோட கார்னர் இந்த பக்கம் அழகாக சூடாக ஒரு ரத்னா காஃபியில் மன திருப்தியாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு 2 இட்லியை சாப்பிட்டு இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே அவனுக்கு செரிச்சு போயிடும். அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் ஜாம் பஜார். அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டு கூட வர்றவங்க போகிறவங்க தினைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி அத்தனைக்குமே மாமூல். அந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்டர் தோட்டத்துக்கு வட இந்தியாவிலேருந்து வர்ற சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ், மோட்டர் சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ், கார் ஸ்பேர் பார்ட்ஸ், இத்தனை வாகனங்கள்ல இருந்தோ சரக்குகளை இறக்குதல், ஏற்றுதல், இதற்கு எல்லாத்துக்குமே மேஸ்திரி மாமூல். இத்தனை மாமூலுமே ஒரு மனிதன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அவர் அயராது அங்கே தனக்கு கீழே ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினா மட்டும்தான் அவர் தான் மேஸ்திரி. அவர் தான் தலைவர், அவர் தான் தாதா. ஸோ அப்படி போயஸ் கார்டனில் தொடங்கி இல்லைங்க ரத்னா கஃபே அந்த ட்ரிப்ளிகன் ஹை ரோடு வரைக்கும், அதையும் தாண்டி பைக்ராப்ஸ் ரோடு வரைக்கும், அப்படியே பார்த்து கண்ணகி சிலை வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆளுமையை தனது ஆளுகைக்குள் வச்சிருந்தவர் தான் தோட்டம் சேகர் என்கின்ற பார்டர் தோட்டம் சேகர் அப்படின்னு மருவி பார்டர் தோட்டம் சேகர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் நல்லா இல்லை. பார்டரை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு தோட்டம் சேகர்
என்கின்ற சேகர். சேகருக்கு வந்து இயல்பாகவே அந்த 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 ஏரியாவிலேயே பிறந்து வளர்ந்து ஆளான ஒரு நபர். அவர் சின்ன வயசுலேருந்தே அடிதடி போக்குவரத்து பஞ்சாயத்து இதில் கைதேர்ந்த நபராக இருக்கிறதுனால இயல்பாக அவருக்கு பாட வருது. ஒரு பெரிய பாடகராக காணா பாடல்கள்லாம் பாடிட்டே வந்துட்டு பாடகராக மாறுறாரு. அந்த பாட்டு பாடுறத வச்சு பயன்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கட்சியை வளர்க்குறதுக்காக கூட்டம் சேர்ப்பதற்காக மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சேகரை பாட சொல்லிங்கப்பா அப்படின்னா சேகர் வந்து அந்த பாட்டு பாடி அந்த கூட்டத்தை வந்து ஒரு 1000 பேரை வந்து உட்கார வைக்கக்கூடிய தகுதி படைத்தவர். ஸோ அந்த செல்வாக்கில் இவர் தான்ப்பா அந்த பகுதியில் ஏதாவது மீட்டிங் போட்டோம்னா சேகர்கிட்ட சொல்லிட்டா போதும் 1000 பேரை உட்கார வச்சுருவான்ப்பா அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருந்ததுனால அப்போ போயஸ் கார்டனுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே ஏதாவதுன்னா அவன் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மானிட்டர் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அனுமதியில் வந்து வளர்ந்து வந்தவர் தான் வந்து தோட்டம் சேகர் என்கின்ற சேகர். அந்த சேகர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலாளர் ஆகிற அளவுக்கு உயர்ந்துடுறாரு அரசியல் ரீதியாகவும். அந்த அரசியல் ரீதியாக உயர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியில் தாதாவாக வந்து வளம் வர்றவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மனைவியோடு இருக்கிறது இல்லை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மனைவி 2வது மனைவி அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க போனோம்னா அது மணிக்கணக்கில் செலவாகும். அங்கே வந்து இவருக்கு காதல் மனைவியாக வந்தவங்க தான் வந்து மலர்கொடி என்கின்ற இந்த பூங்கொடி. மலர்கொடியை வந்து தனது 3வது மனைவியாக வந்து சேகர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு இவரை தான் வந்து இவர் பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாகவும் கொஞ்சம் கலராகவும் இருக்கிறதுனால மற்றவங்க வந்து அந்த தகுதியோடு இல்லாதனால கிட்டத்தட்ட இவரே வந்து தன்னுடைய மனைவியாக அனௌன்ஸ் பண்ணுறார் எல்லா இடத்துக்கும். அப்போ உரிமையாளர் சேகருடைய இந்த பந்தாவுக்கு உரிமையாளராக வந்து மாறிடுறார். அப்போ பவரில் இருந்த ஒரு ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளருடைய ஏரியா தாதாவுடைய மனைவி அப்படிங்கிற மிகப்பெரிய கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயர் தான் வந்து இந்த மலர்கொடி. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சேகருக்கு சின்ன வயசுலேருந்தே சில சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தாலும் அங்கே வந்து அந்த ஏரியாவில் சிவகுமார் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு குட்டி தாதாவாக வர்றாரு. அந்த குட்டி தாதா வந்து தாதாவாக இருக்கிறவர் வந்து ஒரு நல்ல வீட்டு பெண்ணை காதலிப்பதாகவும் அதை கண்டிப்பதற்கான பொறுப்பு வந்து தோட்டம் சேகர்கிட்ட விடப்படுது. இவர் வந்து தோட்டம் சேகர் வந்து கூப்பிட்டு மிரட்டுறார். அந்த பொண்ணை நீ கைவிட்டுறணும் அல்லது மறந்துடணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அவர் உத்தரவை மறுக்கிறார். அப்போ உத்தரவை மறுக்கிற காரணத்தினால அவர் வந்து அவருக்கு பகை வந்துடுது. பகை வந்தபோது இப்போ வந்து இவருக்கு யார் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து வீரமணி, யார் சிவகுமாருக்கு வீரமணி சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்களுக்குள்ளே வந்து பகை வந்து முற்றி யார் வந்து அந்த ஏரியாவுக்கு ஆளுகைகள் யார் சொல்கிறது யார் கேட்குறது, யார் சொல்வதை யார் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது தோட்டம் சேகர் வந்து போட்டுறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ வந்து போட்டுறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. வந்து தோட்டம் சேகர் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த நிலம் பழகியவன், ஏரியா தெரிஞ்ச சந்து பொந்து ரோடு ஜாம் பஜாரில் இருக்கிற எல்லா சந்தும் தெரிந்த ஒரு ஆள். தோட்டம் சேகர் ஒருத்தர் பப்ளிக்கில் கை வைக்கிறோம்னு சொன்னால் கூட சேகரையா கை வச்சிட்டிங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு வைங்களேன். அப்படியே சேகரனை வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட கூட்டம் வந்துடும். அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து தோட்டம் சேகரை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஒரு 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 தீய தேதியில் தோட்டம் சேகரை வந்து ஒரு முக்கியமான ரோட்டில் அவர் பைக்கில் போயிட்டுருக்கிற பொழுது 50 பேர் வந்து சொன்னாங்க. 50 பேர் 3-4 டீம் ஒன்று சேர்ந்து தோட்டம் சேகரை கண்ணாப்பண்ணான்னு வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் நடந்த கொடூர கொலைகளில் தோட்டம் சேகருடைய கொலை ஒரு மறக்க முடியாத உங்களுக்கு தாக்கத்தை அந்த வீடியோவை எடுத்து தோட்டம் சேகர் எப்படி கொலை செய்தார்களோ அந்த வீடியோவை எடுத்து அதை போய் நேரடியாக பார்த்துடுறா மலர்கொடி. பார்த்தோன்னே அவள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அவள் கிட்டத்தட்ட ஒரு உளவியல் நோயாளி போல் வந்து உள்ளம் பாதிக்கப்பட்டு இதற்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ட்டு உட்காந்து யோசித்து ஆனால்
தோட்டம் சேகர் விட்டு போன அந்த ஏரியாவை விடுறதுக்கு இவங்களுக்கு மனசு வரல. நம்ம எப்போ ஏற்பட்ட ஆளுகைக்கு குழு இருந்தோமோ அப்போ தோட்டம் சேகருடைய உதவியாளர் இருந்தாங்க பார்த்தீங்களா, உதவியாளர் இவருடைய உறவினர் இவெல்லாம் வச்சு அதே டெம்போவை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வந்து ஏடிஎம்கேவில் பயணம் பண்ணுறதும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கம்மா அந்த ஏரியாவுடைய மகளிர் அணி செயலாளராக வந்து இது வரைக்குமே அவங்க வந்து கட்சியில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதே பந்தாவை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருந்த பெண்மணி தான். ஸோ அப்போது அவர் வந்து சட்டத்தில் படிக்காமல் இருந்தாலும் இவர்களை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நம்ம வந்து சட்டம் படித்தாக வேண்டும் சொல்லிட்டு அப்போ இந்த ஆந்திராவில் இருக்கிற சட்டக்கல்லூரியிலெல்லாம் போய் சட்டம் படிச்சுட்டு நீதிமன்றத்துக்கு போய் வாதாடுற அளவுக்கு இந்த அம்மா வந்து தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. தயார்படுத்தும் போது அழகுராஜா என்கின்ற தனது மகன் அப்போ வந்து 2 வயதில் இருக்கான், 2 வயசில் இருக்கான். அவனுக்கு சொல்லி உங்கள் அப்பாவை இவ்வளோ பெரிய ஆளுமிக்க ஒரு தலைவரை, ஏன்னா அவர் நடந்து போனாவே இந்த ஏரியாவை அத்தனை பேர் வணக்கம் போடக்கூடிய ஒரு தலைவரை இப்படி தீர்த்து கட்டிட்டாங்கடா, உங்கள் அப்பாவை கொண்டவங்களை எல்லாரும் நம்ம பழி வாங்கணும் சொல்லியே வளர்க்குறான். அப்போ அவனுடைய 22வது வயதில் இப்போ இவர் கொண்டவங்களை 10 அடையாளம் தேடுகிற பொழுது தேடிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 10 பேரை வந்து வேறு ஆட்களை வைத்து கூலிக்கு கொலை செய்கிற ஆட்களை வைத்து தன் கணவரை கொன்ற அத்தனை பேரையும் 10 பேரையும் வந்து ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டே இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் வந்து பல வழக்குகளில் இவங்க குற்றவாளியாகவே வந்து அடையாளம் காட்டப்படாத ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல் லேடியா, சக்ஸஸ்ஃபுல் தாதாவா, நிழல் உலக தாதாவா, ஆர்கனைஸ்டு மர்டர் செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி கிரியேட் செய்து கொண்ட ஒரு தாதாவாக வந்துடுறாங்க. கடைசியாக வந்து அழகுராஜா வந்து சிவகுமாரை என்னங்க அவனுடைய 20வது வயதில் சிவகுமாரை அப்பாவை கொண்டான். அந்த சிவகுமாரை இவனே போய் கொள்கிறான். அப்போ ரிவெஞ்ச் மர்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ரிவெஞ்சுனா இந்த பாகுபலி திரைப்படத்தில் வர்ற மாதிரியும் இல்லை தென் மாவட்டங்களில் வந்து அப்பாவுடைய 20வது நினைவு நாள் 19வது நினைவு நாள் இந்த தேதியில் முடித்தே தீர்வுன்னு சொல்ல நினைத்த காரியத்தை முடித்து அப்படி ஒரு ரிவெஞ்சை வந்து அரங்கேற்றிய பெண்மணி தான் இந்த மலர்கொடி. உங்களுக்கு பாகுபலி ஞாபகம் வருது, எனக்கு வடசென்னை தான் சார் ஞாபகம். வடசென்னை, ஏன்னா வடசென்னையில சந்திரா அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். சொல்ற கதை அப்படியே மேட்ச் ஆகுது. வடசென்னை சந்திராவாவே வாழ்ந்திருக்காங்க போல இந்த மலர். இது போன்ற பெண்மணிகளுடைய கதையை வந்து அப்படியே வந்து உள்வாங்கி தானே பல டைரக்டர்ஸ் வந்து அது வேறு இடத்துல வச்சு கதையை மாற்றுறாங்க. இப்போ என்னுடைய காலாவதியான மருந்து வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழக்கினுடைய அப்படியே டிட்டோ தான் வந்து சிங்கம் 3 படம். என்னுடைய விசாரணை அது அப்படியே தழுவி இருக்கும் அந்த கதை. அதுபோல் இவருடைய தான் வடசென்னை அப்படி வருது. ஆக 20 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனை வைத்து தன் கணவனை கொண்ட எதிரியை வந்து பழி வாங்கிடுறாங்க. ஆனால் அப்போ அவர் டிசைன் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் யாரை வீரமணியோட குரூப் வந்தாங்க, சிவகுமாருக்கு யாரெல்லாம் ஆள் அனுப்புனாங்க, வீரமணியோட குரூப் வந்தாங்க, சிவகுமார் கொல்லப்பட்டார், வீரமணி கொல்லப்பட்டார், இல்லைங்க எப்படியோ கொல்லப்பட்டார். அப்போ ஆட்சி அதிகார பலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதே என்னங்க மலர்கொடியுடைய அதிகாரம் இருக்கிற சமயத்தில் தான் வந்து வீரமணியும் கொல்லப்படுகிறார். அதுக்கு பின்னாடி யார் என்று நம்ம சரியான விளக்கத்துக்கு போனால் அது வேறு எபிசோடில் போய் சேர்ந்துடும். ஆக இவர்களும் 3வதாக ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்களும் இங்கு வந்திருந்ததாக அந்த 50 பேர்த்தில் கொஞ்சம் பேர் ஆம்ஸ்ட்ராங்கும் ஆள் அனுப்பினதாக இந்த அம்மாவுக்கு எப்படியோ ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவலை ஹேட்ச் பண்ணுறாங்க, அந்த தகவலை வந்து அடைக்காக்குறாங்க, தன் மகனுக்கும் சொல்லி வைக்கிறாங்க. ஒரு நாள் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்க்கறதுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா அன்னைக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்னு அப்போ இருந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஆம்ஸ்ட்ராங்கோ வேறு யாருக்குமே தெரியாது. இது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை, அவள் கிரகித்து கொண்ட உண்மை. இதுக்கு ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். திரைப்படத்தை மிஞ்சிய கதை என்னங்க. அப்போ இவர் பிஎல் படிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து திருவள்ளூர் திருநின்ற ஊர் அருண் என்பவர் அவருக்கு நண்பராக மாறுறாங்க. இவர் லா படிக்க போகும்போது இவருக்கு உதவியாளராக வந்து ஹரிகரன் என்பவரும் அங்கே லா படிக்க வர்றாரு. ஹரிகரன் இந்த அம்மாவுக்கு உதவியாளராக மாறிடுறாரு. அருள் வந்து நண்பராக மாறிடுறாரு. இப்போ இவங்க ட்ராவலில் ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னுடைய கணவனை கொலை செய்ய ஆள் அனுப்பியிருக்கிறார், எனக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதுங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லி வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இங்கே அப்படியே நம்ம தென் சென்னையிலேருந்து வட சென்னைக்கு வந்தால் தான் இது புரியும்.
அப்படியே உங்களை சற்று நேரம் வந்து பெரம்பூருக்கு அழைத்து செல்ல வேண்டும். பெரம்பூரில் அந்த வேங்கடசாமி கோயில் தெரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து 10 பேர் கொண்ட கும்பல் வந்து ஏற்கனவே உள்ளே வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. வீட்டை சுற்றி 6 பேர் கொண்ட கும்பல் திடீர்னு உள்ளே வந்து அட்டாக் பண்ணி வெட்டுறாங்க. அந்த வெட்டினதில் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர் மட்டும்தான் வந்தார்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19 வயதுலேருந்து 21 வயது இளைஞர்கள்லாம் வந்து அதிவேகமாக வெட்டிட்டு அதிவேகமாக இடத்த விட்டு ஓடுறதுக்காக கூலிக்காக அழைத்து வரப்பட்ட நபர்கள் எல்லாம் அங்கே வந்து அசம்பிளாக இருக்காங்க. இதில் இந்த 10 பேர் அந்த 6 பேர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது 16ஆ 18ஆ 19ஆ என்பதற்கு விடை காண வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம் இருக்கிறது. ஆக அந்த 18ஆ 19ஆ 22ஆங்கிறது கான்ட்ரிபியூஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தா, புன்னை பாலுவுக்கு தன்னுடைய அண்ணனை கொலை செய்தவனை தன்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்குள்ளே கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அப்படியே அந்த இந்த வடசென்னை எபிசோடில் நம்ம பார்ப்போமானால் அங்கே அஞ்சலை இந்த அம்மாவோட மிகப்பெரிய தாதா யார்? மலர்கொடியை விட ஒரு மிகப்பெரிய தாதா சென்னையில் இருப்பாரானால் அதுதான் வந்து அஞ்சலை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.